ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ்நிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா பாசிப்பருப்பு வச்சு ஒரு கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாம் போட்டுட்டு அது லேசாக ஒரு வணக்கிட்டு கருவேப்பிலை, கூடவே வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கணும். கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கணும். வணங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் சீரகம் தூவிட்டேன். அதில் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதில் கேரட், பீன்ஸு, வெஜிடபிள்ஸும் சேர்த்து நல்லா வணக்கிறேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டிங்கன்னா அந்த உப்பு காரம் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் பிடிக்கும். அதுக்கப்புறமா பிளேட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். இப்போ ரவா 300 கிராம் நான் எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பு வேக வச்சு மசித்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பாசிப்பருப்புலையே நல்லா சுடுதண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு அதையும் நான் நல்லா ஊற்றி கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. அதுக்கு அப்புறமா ரவை போடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் நான் ரவை சேர்த்த போகிறேன். இப்போ ரவை போட்டுட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா அந்த ரவை விட்டுட்டோம்னா கட்டிடும். அதனால் அதை கொஞ்சம் கலந்து கொடுங்க. அப்போ தான் அந்த கட்டி இல்லாமல் நம்மளுக்கு கிச்சடி நல்லா வரும். ஒரு 2 மினிட்ஸ் பொறுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதில் ஆட் பண்ணிக்கணும். எனக்கு கொத்தமல்லி தழை ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த ஹீட்டுக்காக அந்த தணலெல்லாம் நான் கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சிட்டேன் மக்களே. இப்போ கீ சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கீ சேர்த்துட்டு அதிலே இருந்த கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் தூவி விட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்தேன். இப்போ சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டிடுங்க. வெஜிடபிள் கிச்சடி. अच्छा